தமிழ் நெஞ்சங்களுக்கு என் தமிழ் வணக்கங்கள். இன்றைய பதிவு, அதாவது கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட வால்மீகி ராமாயணத்தை பற்றியான ஒரு பதிவு. இந்த 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு எழுதப்பட்டாலும் இன்று தொட்டு நாம் அது ஒரு இதிகாச காவியமாக இருந்தாலும் இன்றைக்கும் நாம் அது நம்பிக்கொண்டிருக்கோம். ஒரு சிலர் நம்புகிறார்கள், ஒரு சிலர் நம்பவில்லை. என்னுடைய கருத்து அது அல்ல. இந்த எழுதப்பட்ட இந்த ராமாயணத்தில் தமிழ் மன்னன் ராவணன் நல்லவனா கெட்டவனா, அசுரனா பலமிக்க மனிதனா, இதுதான் என்னுடைய பதிவாக இருக்கு. அதாவது அந்த இதிகாச கதையில் ஒரு தமிழனின் வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது, திரிக்கப்பட்டுள்ளது. இந்த மக்கள் மத்தியில் அது பரவப்பட்டுள்ளது. அது பொய் என்று நிரூபிக்கிறது தான் இந்த பதிவு. அதாவது வால்மீகி ராமாயணத்தில் அந்த இதிகாச காவியத்தில் எழுதப்பட்டதின் படி தமிழ் மன்னன் ராவணன் நல்லவன், சுத்தமானவன், வீரமிக்கவன், நேர்மையானவன். அப்படிப்பட்ட ஒரு ராவணனை பற்றியான ஒரு பதிவு தான். இப்ப நம்ம கதை களத்துக்குள்ள போவோம். அயோத்தியில ராமன் பிறக்கிறாரு. அவர் ஒரு கடவுள் அவதாரம், ஒரு அரச குலத்தில் பிறக்கிறாரு. ஒரு அழகான வசீகரமான ஒரு ஆண்மகன், ஒரு வீரமிக்கவர். அவரை பற்றியான விடயங்களை அடுக்கிக்குட்டி அவர் ஒரு கடவுள் அவதாரம் என்று அயோத்தியில் சீதையை மணமுடிக்கிறார். அங்கு ஒரு அரசியல் குழப்பத்தில் தம்பி பரதன் நாடாள வேண்டும், ராமன் காடாள வேண்டும். 14 வருடம் வருகிறார். மனைவி சீதை தம்பி, தேசமான தம்பி லட்சுமணனோடு வனவாசம் வருகின்றார். அந்த வனவாசத்தின் பொழுது இலங்கை வேந்தனின் தங்கை சூர்பனகை காடுகளை சுற்றி வலம் வரும் பொழுது ராமனை பார்க்கின்றார். அவன் மீது காதல் கொள்கின்றான். வசீகரமான தோற்றம் உள்ள ஒரு ஆண் காதல் கொள்கின்றார். இது ஒன்று தப்பில்லை. ஒரு பெண் ஒரு ஆணை காதல் கொள்ளுவது, அதனை விருப்பத்தை சொல்வதும் தப்பில்லை. அவள் தன் காதலை சொல்லுகிறாள். ராமன் ஏற்றுக்கொள்ளலை. தான் திருமணம் முடித்தவன், ஏகப்பட்ட விரதம் உள்ளவன் என்று தன்னுடைய கருத்தை அவர் சொல்கிறார். இருந்தாலும் அவள் நம்ப மறுத்து அவன் மீது கொண்ட காதலால் அவன் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துகிறார். இதனை தொலைதூரத்தில் பார்த்திருந்து கொண்டிருந்த லட்சுமணன் எந்த கேள்வியும் கேட்பாரும் என்று தனது கூறியவாறா அவளது மூக்கை அடைக்கின்றார். அவள் வேதனை விட்டு அலறுகிறார். அவளுடைய சத்தம் அண்ணன் ராவணன் கோட்டை வரைக்கும் கேட்கின்றது. ஒரு பெண்ணின் மீது வாளால் மூக்கை அறுப்பது தர்மமா? சரி. சூர்பனகை ரத்தம் சொட்ட சொட்ட தனது அண்ணன் ராவணனிடம் முறையிடுகிறார். ராவணன் கோபம் கொள்கிறான். ராவணன் அவன் யார்? 8 திக்கும் புகழ் கொண்டவன், 10 கலை கொண்டவன். இசை, தந்திரம், மந்திரம், மருத்துவம், விஞ்ஞானம், அரசியல், வானியல் சாஸ்திரம், மனோதத்துவம், இலக்கியம், ஜோதிடம்
10 கலை கொண்டவன். 10 கலை கொண்டவனை 10 தலையாக்கியவன் யார்? அவனை அசுரனாக்கியது யார்? இதுதான் கேள்வி. தமிழரின் வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது, திரிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் இங்கு பதிவிடுகிறது. ராவணன் ஆக்கிரமித்து புஷ்பக விமானத்தின் மூலம் வருகின்றார். சீதை காட்டில் இருக்கிறார். அதாவது ஒரு பெண்ணின் வழி, அதாவது தனது தங்கைக்கு நடந்த அநீதி, அதில் ஒரு அண்ணன் எவ்வளவு வேதனைப்படுவான், அந்த குடும்பம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை நிரூபிப்பதற்கே சீதையை கட்டிச் சென்றான். அவள் மனைவி மீது, அதாவது பிறர் மனைவி மீது ஆசை கொண்டு வரவில்லை, தன் தங்கைக்காக. அதாவது என் தங்கை மீது கை வைத்திருக்கிறார், நீ வா, உன் மனைவியை மீட்க வா. அதாவது மறைமுகமாக போர்க்களத்தில்